வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் அட் எனி காஸ்ட் அப்படிங்கிறத பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அட் எனி காஸ்ட்னால் என்ன ஆனாலுங்கிற மீனிங்கை கொடுக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ வில் கோ டு சென்னை அட் எனி காஸ்ட். என்ன ஆனாலும் நான் சென்னைக்கு செல்வேன். அட் எனி காஸ்ட்னால் என்ன ஆனாலும். ஐ வில் கோ டு சென்னை அட் எனி காஸ்ட்னால் என்ன ஆனாலும் நான் சென்னைக்கு செல்வேன் அப்படிங்கிற தமிழ் மீனிங்கை கொடுக்குது. அந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ வில் கோ தேர் அட் எனி காஸ்ட். என்ன ஆனாலும் நான் அங்கு செல்வேன் அப்படிங்கிற தமிழ் மீனிங்கை கொடுக்குது. அட் எனி காஸ்ட்னால் என்ன ஆனாலும். ஐ வில் கோ தேர்னால் நான் அங்கு செல்வேன். ஸோ ஐ வில் கோ தேர் அட் எனி காஸ்ட்னால் என்ன ஆனாலும் நான் அங்கு செல்வேன். ஆஸ்பர்ங்கிறத பயன்படுத்தி சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆஸ்பர்னால் படி அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். வி கேம் ஹியர் ஆஸ் ஃபார் சிஎம்ஸ் இன்விடேஷன். நாங்கள் சிஎம்மோட அழைப்புதலின்படி இங்கு வந்துள்ளோம் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. ஸோ ஆஸ் பர்னா படி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஆஸ் ஃபார் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் மோர் தென் 500 சிவிலியன்ஸ் வேர் கில்டு பை டெரரிஸ்ட். அதாவது அரசு ஆவணங்களின்படி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டனர். சிவிலியன்ஸ்னால் பொதுமக்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு சப்போஸ்டு டு அப்படின்னா வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஐ எம் சப்போஸ்டு டு கோ டு சென்னை. நான் சென்னைக்கு செல்ல வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற தமிழ் மீனிங்கை கொடுக்கும். ஐ எம் சப்போஸ்டு டு கோ டு சென்னை அப்படின்னா நான் சென்னைக்கு செல்ல வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது கொடுக்குது. சப்போஸ்டு டுன்னா வேண்டி இருக்கிறதுங்கிற மீனிங்கை கொடுக்கும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஐ எம் சப்போஸ்டு டு டூ திஸ் அப்படின்னா நான் இதை செய்ய வேண்டி இருக்கிறது. ஐ எம் சப்போஸ்டு டு டூ திஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் மீனிங் என்னென்னா நான் இதை செய்ய வேண்டியிருக்கிறது. அது நெக்ஸ்ட்டு பை மிஸ்டேக்ன்றதை பயன்படுத்தி சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். பை மிஸ்டேக் அப்படின்னா தவறுதலாக. ஐ டுக் யுவர் அம்பர்லா பை மிஸ்டேக் அப்படின்னா நான் உன் கொடையை தவறுதலாக எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற தமிழ் மீனிங்கை கொடுக்கும். ஐ டுக் யுவர் அம்பர்லா பை மிஸ்டேக். நான் உன் கொடையை தவறுதலாக எடுத்து விட்டேன் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். சி ஹாஸ் பீன் அரெஸ்டட் பை மிஸ்டேக். அவள் தவறுதலாக கைது செய்யப்பட்டாள். சி ஹாஸ் பீன் அரெஸ்டட் பை மிஸ்டேக். அவள் தவறுதலாக கைது செய்யப்பட்டாள் அப்படிங்கிற தமிழ் மீனிங்கை கொடுக்குது. சி ஹாஸ் பீன் அரெஸ்டட் பை மிஸ்டேக். பை மிஸ்டேக்னா தவறுதலாக. சி ஹாஸ் பீன் அரெஸ்டட் அப்படின்னா அவள் தவறுதலாக கைது செய்யப்பட்டாள். அடுத்தது நெக்ஸ்ட்டு சம்வேர் அப்படிங்கிறத பயன்படுத்தி சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். சம்வேர்னால் எங்கேயாவது, எங்கோ அப்படிங்கிற. ஐ ஹாவ் சீன் ஹர் சம்வேர் பிஃபோர். நான் அவளை இதற்கு முன்பு எங்கேயோ அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. ஐ ஹாவ் சீன் ஹர் சம்வேர் பிஃபோர். நான் அவளை இதற்கு முன்பு எங்கேயோ பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். அடுத்த நெக்ஸ்ட்டு தே லிவ் சம்வேர் இன் தமிழ்நாடு. அவர்கள் தமிழகத்தில் எங்கோ வசிக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது தமிழ் மீனிங்கை. தே லிவ் சம்வேர் இன் தமிழ்நாடு அப்படின்னா அவர்கள் தமிழகத்தில் எங்கோ வசிக்கிறார்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வெண்ட்லிங்கிறத பயன்படுத்தி சென்டென்ஸ் மேக் பண்ணோம். ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னா அடிக்கடிங்கிற மீனிங்கை கொடுக்குது. ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னா அடிக்கடி. ஸோ இதுக்கான சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். ஹி அட்வைஸ்டு மீ ஃப்ரீக்வெண்ட்லி. அவன் எனக்கு அடிக்கடி அறிவுரை கூறினான். ஹி அட்வைஸ்டு மீ ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னா அவன் அடிக்கடி அறிவுரை கூறினான் அப்படிங்கிற மீனிங்கை நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். ஹி ஃப்ரீக்வெண்ட்லி கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் ஹர். அவளை பற்றி அடிக்கடி புகார் கூறினான். He frequently complains about her. அவளை பற்றி அடிக்கடி புகார் கூறினான். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லின்னா அடிக்கடி. அடுத்து நெக்ஸ்ட் இஃப் நாட்டுங்கிறத பயன்படுத்தி சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். இஃப் நாட் அப்படின்னா இல்லை என்றால். இஃப் நாட்னா இல்லை என்றால். இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். யூ ஷுட் ஸ்டடி எம்பிபிஎஸ். இஃப் நாட் யூ won't become a doctor. If you study MBBS, if not யூ won't become a doctor. நீ எம்பிபிஎஸ் படிக்க வேண்டும், இல்லை என்றால் நீ டாக்டராக இயலாது அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. யூ ஷுட் ஸ்டடி எம்பிபிஎஸ். இஃப் நாட் யூ won't become a doctor. நீ எம்பிபிஎஸ் படிக்க வேண்டும், இல்லை என்றால் நீ டாக்டராக இயலாது அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ்.
யூ சுட் ஸ்டடி வெல், இஃப் நாட் யூ ஓன் பாஸ் நீட் எக்ஸாம். நீ நன்றாக படிக்க வேண்டும், இல்லை என்றால் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற இயலாது. ஸோ இஃப் நாட்னா இல்லை என்றால் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. நெக்ஸ்ட் கான்சிக்வெண்ட்லியோட தமிழ் மீனிங் என்னென்னா அதன் விளைவாக. கான்சிக்வெண்ட்லின்னா அதன் விளைவாக. இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். மை மோட்டார் சைக்கிள் broke down, consequently I was late. ஸோ பிரேக் டவுன்னா பழுதாகிறது. ஸோ மை மோட்டார் சைக்கிள் broke down, consequently I was lateனா எனது மோட்டார் சைக்கிள் பழுதடைந்ததன் காரணமாக தாமதமாக வந்தேன் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. ஸோ பிரேக் டவுனோட பாஸ்ட் டென்ஸ் தான் broke down. அடுத்தது நெக்ஸ்ட், he studied well, consequently he got a free medical seat. அவன் நன்றாக படித்ததன் விளைவாக இலவச மருத்துவம் படிக்க இடம் கிடைத்தது. ஸோ கான்சிக்வெண்ட்லினா விளைவாக. he studied well, consequently he got a free medical seat. அவன் நன்றாக படித்ததன் விளைவாக இலவச மருத்துவ சீட்டு கிடைச்சிது அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. as soon as அப்படின்னா உடனே. as soon asனா உடனே. இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். we started the cricket match as soon as the rain had stopped. மழை நின்றிருந்த பிறகு அல்லது நின்ற உடனே நாங்கள் கிரிக்கெட்டை திரும்ப விளையாட தொடங்கிவிட்டோம். ரீஸ்டார்டட் அப்படின்னா திரும்ப விளையாடுறது. ஸோ we restarted the cricket match as soon as the rain had stopped. மழை நின்ற பிறகு நாங்கள் கிரிக்கெட் விளையாட தொடங்கிவிட்டோங்கிற மீனிங்கை கொடுக்குது. நெக்ஸ்ட்டு, as soon as the driver saw a green signal he started his bus. ஓட்டுநர் பச்சை சமிக்கை பார்த்த உடனே தனது பேருந்தை இயக்கினார். as soon as the driver saw a green signal he started his bus. பச்சை சிக்னலில் பார்த்தோன்னா பஸ்ஸை ஓட்ட ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ப்ளீஸ் லைக் மை சேனல். தேங்க்யூ.